சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு. மீனா எனக்காக தனக்கு வர பணத்தை கூட தனக்குன்னு செலவு செய்யாமல் எனக்காக எல்லாமே செய்கிறா. ஆனால் மீனாவுக்குன்னு நான் பெருசாக எதுவுமே செய்யவே இல்லை. அதனால தான் நாங்கள் இப்போ நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து இதுக்கு மேலே இப்போதைக்கு எங்களுக்கு வாரிசு வரணும் அப்படின்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் எங்களுக்குன்னு தங்க ஒரு ரூம் கூட இல்லை. அந்த ரூமை எங்களால் கட்ட முடியாமல் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எங்கள் அம்மா, மனோஜ், ஏன் அந்த பார்லர்லமான்னு யாருமே எங்களுக்கு சரியாக மதிப்பு மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்த நாங்கள் நல்ல வருமானம் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் செல்வம், இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே புரியுது முத்து. இல்லை நான் கேட்கணுமே தான் கேட்டேன், நீ என்னை தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் கிறிஷ் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக எங்கள் வேலையை பார்த்துட்ருந்தோம். கிறிஷோட பாட்டி பேசின பேச்சால் இங்கே மீனா அவ்வளோ மனசு வேதனைப்பட்டா. என்ன வீட்டில் எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்கலனாலும் கிறிஷோட பாட்டியும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மா என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கிறிஷ் என் கூட இருக்கக்கூடாதான், கிறிஷை நான் பார்த்துக்க கூடாதான். நான் எல்லாருக்கும் உதவி தானே செய்கிறேன், யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மீனா மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறா. மீனாவுக்காக நான் பெருசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாரு முத்து. உடனே செல்வம், எனக்கு புரியுது முத்து, சீக்கிரமாகவே உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மீனா சிஸ்டர் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் 2 பேரையும் புரிஞ்சுக்க தான் போகிறாங்க முத்து. சரிப்பா, எனக்கு சவாரிக்கு ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கேருந்து கிளம்புனாலும் இங்கே முத்து தனியாக உட்காந்துக்கிட்டு மீனாவை பற்றியும் யோசிக்கிறாரு, கிறிஷை பற்றியும் யோசிக்கிறாரு. கிறிஷை என் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்க முடியலனாலும் என் மாமியார் வீட்டில் கிறிஷ் இருந்தப்ப அப்பப்போ கிறிஷை போய் பார்த்து பேசி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கிறிஷையும் அவங்க பாட்டி தேவையில்லாமல் பேசிட்டு இப்படி கூப்பிட்டு போயிட்டாங்களே, எங்கே இருக்கான் கிறிஷ், என்னன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே மீனா வராங்க. உடனே இங்கே முத்துவும், என்ன மீனா, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்டேன்னு கேட்கும்போது நீங்கள் நினச்சதுனால தான் வந்துட்டேன். ஆமாம், நீங்கள் சாப்பிட வருவீங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துட்ருந்தேன், நீங்கள் வரவே இல்லை, அதான் நானே வந்துட்டேன். சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன நீங்கள் ஏன் வீட்டுக்கு வராமல் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, எனக்கு கிறிஷோட ஞாபகமாகவே இருந்தது. கிறிஷோட பாட்டி என்னை பற்றி பேசின எதையும் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இருந்தாலும் கிறிஷ் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்துட்டானா, அவங்க பாட்டி கூப்பிட்டு போனதால தான் கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்தது. வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா ஏதாவது பேசுவாங்க, அதான் இங்கேயே இருந்துட்டேன். ஆமாம், நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது என் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உங்கள் அம்மா என்னங்க பேசுகிறதுக்கு இருக்குது, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கிறிஷோட பாட்டி இப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். யாரோ வேணும்னே அவங்கள இப்படி பேச வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு தெரியுங்க. மற்றவங்க உங்களை பாராட்டி பேசவும் வேண்டாம், மற்றவங்க புரிஞ்சுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா, இப்போ கிறிஷ் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. ஸ்கூலில் போய் பார்த்தாலும் கிறிஷோட பாட்டி நம்மளை பார்த்த உடனே கோபமாக பேசுவாங்க. இனி கிறிஷை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு முத்து கேட்கும்போது, ஆமாங்க, அங்கே போனால் கண்டிப்பாக கிறிஷோட பாட்டி பிரச்சனை செய்வாங்க. கிறிஷாவது அங்கே நல்லபடியாக படிக்கட்டும், அவனுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷை வெளியில் கொண்டு வந்துட்டோம், உதவி செஞ்சிட்டோம். இதுக்கு மேலே நாம் என்னங்க செய்ய முடியும்? கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல கிறிஷை பார்த்துக்க. வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் இனி நம்ம கிறிஷை யார் கூடயும் அனுப்பவே கூடாதுன்னு நம்ம தெளிவாக ஒரு முடிவெடுப்போம். இப்போ கிறிஷோட பாட்டி பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, நான் கூட இப்போ தான் செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் மீனா. எத்தனை நாள் தான் வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்கறது, எங்கள் அம்மா கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்குறதுன்னு இப்படி நமக்குன்னு எதையும் சேர்த்து வைக்காமல் இருக்கிறதுன்னு சொல்ல, என்னங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க? இத்தனை நாள் மாடியில் ரூம் கட்டணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லை, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை புரிஞ்சிக்காம உனக்கு தேவையான எதையும் செய்யாமல் இருந்துட்டனோ அப்படின்னு எனக்கே தோணுதுன்னு சொல்ல, இல்லைங்க, நீங்கள் எனக்கு வீட்டுக்காரராக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உங்களால் மட்டும்தான் அந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? நீங்கள் எனக்கு ரூம் கட்டி தரலனாலும், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இப்படி சொன்னதை கேட்டுட்டு முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மகேஸ்வரி கிட்ட ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியோ கிறிஷை உன் வீட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுவேன். உன் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல, உடனே இங்கே மகேஸ்வரியும் இந்த
முத்துவும் மீனாவும் மறுபடியும் என் வீட்டுக்கு வரமாட்டாங்கல்ல, பிரச்சனை செய்ய மாட்டாங்களா ரோகிணி? இல்லை ஏன் கேட்குறேன்னா, இங்கே ஏற்கனவே கிறிஷை வந்து இங்கே கூப்பிட்டு வந்ததுனால என்கிட்ட உன்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு வரமாட்டாங்கல்ல அப்படின்னு இங்கே மகேஸ்வரி கேட்குறாங்க. உடனே ரோகிணியும் அது எப்படி அவங்க இங்கே வருவாங்க? கிறிஷை பார்த்துக்க எங்கள் அம்மா இருக்காங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, கிறிஷோட வாழ்க்கையிலையோ இல்லை வந்து கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு இனி முத்து மீனா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதான் எங்கள் அம்மா அவங்க 2 பேர்கிட்டையும் அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்காங்கல்ல. இனி நீ எப்பயும் போல் எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் பார்த்துக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்கள் அம்மா ரொம்ப பாவம். கொஞ்ச நாள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்கள நான் பார்க்க கூட போகல. எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணி நான் வந்துடுவேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இனி கிறிஷை பற்றியோ எங்கள் அம்மாவை பற்றியோ முத்து மீனா யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் மகேஸ்வரி, நீ செய்கிற இந்த உதவியை நான் வந்து என்றைக்கும் மறக்க மாட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நீ மட்டும் இங்கே எனக்கு உதவி செய்யலைன்னா இங்கே என் பையனை நான் இங்கே வர வச்சிருக்கவும் முடியாது. அதே மாதிரி முத்துவும் மீனாவும் என்னை பற்றின உண்மையவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே வித்யாவும், என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற? இந்த மகேஸ்வரியை விட முத்துவும் மீனாவும் தான் உனக்கும் உன் பையன் கிறிஷுக்கும் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் முத்து மீனாவை நீ புரிஞ்சுக்கவும் இல்லை, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை. உன்னை பற்றின உண்மையை அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இப்படி அவங்கள தப்பாகவே தான் நினைக்கிற. சொல்லப்போனால் இங்கே கிறிஷுக்கு வந்த பிரச்சனையிலிருந்து உன் பையன் கிறிஷை வெளியில் கொண்டு வந்தது முத்துவும் மீனாவும். அதுக்கப்புறமா தானே கிறிஷ் இப்போ சந்தோஷமாக இருக்கான், நல்லபடியாக அங்கே படிக்க போகிறான். இங்கே மகேஸ்வரி வீட்லேயும் இப்போ தங்க வச்சுருக்க. அந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷை அவங்க வெளியில் கொண்டு வர உதவி செய்யலைன்னா உன்னால் பெருசாக என்ன செஞ்சுருக்க முடியும்? உன் பையனை எப்படி நீ வந்து பார்த்துருந்துருப்ப, இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்ப. உன்னால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. இப்படி உனக்கு உதவி செய்கிற முத்து மீனாவை நீ எப்போ தான் புரிஞ்சுப்ப? பேசாமல் கிறிஷை இங்கே தங்க வைக்கிறத விட, மகேஸ்வரி வீட்டில் தங்க வைக்கிறத விட, உன் கூடவே கிறிஷை வந்து நல்லா பார்த்துக்கணும், உன் வீட்டுக்கே கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன்னா முத்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லிடு. அவங்க உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. உன்னை மாட்டி விடணும், அவமானப்படுத்தணுன்றது அவங்க எண்ணமே கிடையாது. நீ பொய் சொல்கிற. ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு குடும்பத்தை ஏமாத்திருக்க. அதெல்லாம் அவங்க நினச்சி தான் உன் மேலே இன்னும் சந்தேகப்படுறாங்க. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீ வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு உண்மையை சொன்னால் கிறிஷுக்காக உன்னை மன்னிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. கிறிஷையும் நீ பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கலாம். இப்படி முத்து மீனாவை புரிஞ்சுக்காம எத்தனை நாள் மகேஸ்வரி வீட்டிலையே இங்கே கிறிஷை தங்க வைக்க முடியும்? உன் பையன் கிறிஷும் ரொம்ப பாவம். ஆனால் ஏன் தான் நீ வந்து முத்து மீனாவை புரிஞ்சுக்காம அவங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன வித்யா இப்படிலாம் பேசுகிற? ரோகிணிக்கு நான் எப்பயுமே உதவி செய்வேன். நான் ஒன்றும் முத்து மீனா மாதிரி கிடையாது. ரோகிணியை நான் என்றைக்கும் மாட்டி விடவும் மாட்டேன். அதனால் ரோகிணி, வித்யா பேச்செல்லாம் கேட்காத. உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ கிளம்பு. உன் அம்மாவையும் உன் பையனையும் நான் பார்த்துக்கிறேன். வித்யா, இனி ரோகிணியோட விஷயத்தில் நீ தலையிடாத. ரோகிணியோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்து ரோகிணிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். உன்னால் முடிஞ்ச உதவி செய். இல்லையா முத்து மீனாவால் ரோகிணிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கணுமே தவிர்த்து உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ரோகிணி அந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாது. நீ ஏன் தான் ரோகிணியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியோ வித்யான்னு சொல்ல உடனே வித்யா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகேஸ்வரி சொல்கிறாங்க, பரவாயில்ல ரோகிணி, நீ முதல்ல உன் வேலைக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணியவும் அனுப்புகிறாங்க. மகேஸ்வரி கிட்ட இங்கே வந்து கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, சரிம்மா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளையிலேருந்து என் பேரனை நான் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க கிறிஷோட பாட்டி. ஆனால் ரூமுக்கு போனாலும் கிறிஷோட பாட்டி யோசிக்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரோகிணி பேச்சை கேட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத மெயினா முத்துவை அந்த பேச்சு பேசிட்டேன். அங்கே முத்துவோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். என்னை நல்லா பார்த்துக்கிட்டதே முத்துவும் மீனாவும் தான். என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. இருந்தாலும் ரோகிணிக்காக நான் இப்படியெல்லாம் பேசிட்டேனே. என் பேரன் கிறிஷை இங்கே முத்துவும் மீனாவும் எவ்வளோ நல்லா பார்த்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும், பாராட்டி பேசியிருக்கணும். ஆனால் வேணும்னே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு என் பேரன் கிறிஷை கூப்பிட்டு வந்துட்டேன். சொல்லப்போனால் முத்து மீனாவோட நல்ல மனசு யாருக்குமே வராது. ரோகிணிக்காக இன்னும் நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கிறிஷோட பாட்டி. மீனா எப்பயும் போல் டெக்கரேஷன் ஆர்டருக்காக போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வராங்க. மீனாவை பார்த்த உடனே சிந்தாமணி சிரிக்கிறாங்க. ஆனால் மீனா எதையும் கண்டுக்காமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகணும்னு நினைக்கும்போது அங்கே மீனா கிட்ட வந்து சிந்தாமணி பேசுகிறாங்க, என்ன மீனா, ஓ மாமியார் ஓ மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்களே அப்படின்னு கேட்க,
அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் என்னை பற்றி யோசிக்கிறீங்க? உங்களால் தான் எனக்கு பிரச்சனையே வருது. அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதானே, நீ என்ன வேணாலும் செய்வ. உன் மாமியார்கிட்ட உன்னை பற்றி சொன்னதெல்லாம் நான் தான் கேட்கும்போது என் மாமியார் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் பதில் சொல்லலை. என் வீட்டுக்காரர் எனக்காக பேசினாரு. நீங்கள் வேணும்னா பொய் சொல்லலாம், நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி பேசலாம். ஆனால் நாங்கள் உண்மையை தானே பேசுவோம். அதனால் சிந்தாமணிக்கிட்ட நான் எதுவுமே பேசலைன்னு தெளிவாக சொல்லிட்டேன். என் மாமியார் என்னை திட்டவும் முடியாமல் அவங்க தான் தலை குனிஞ்சு நின்னாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு என்னுடைய குடும்ப பிரச்சனையில் தலையிடுறீங்க? என்னை பற்றி எதுக்காக என் மாமியார்கிட்ட தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சரியாக எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காததுனால இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்களா? சொல்லப்போனால் நீங்கள் தான் இப்படிலாம் செய்கிறதுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும். அசிங்கமாக இல்லை? இப்படி நான் எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும்போது நான் இப்படிலாம் பேசுனேன்னு என் மாமியார்கிட்ட சொல்லியிருக்கீங்க. என் மாமியார் என்னை கேள்வி கேட்டாலும் பிரச்சனை செஞ்சாலும் நான் அந்த வீட்டு மருமகளாக இருந்து பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கி விஜய் அத்தைக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, நாளைக்கே அவங்க உங்களை திட்டி அவமானப்படுத்தலாம். அப்படியும் நடக்க தான் போகுது. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாதீங்க. உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக அங்கே 2 பேர் வராங்க. உடனே மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தானே மீனா, ஏற்கனவே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சதுனால உங்ககிட்டயே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கலான்னு நினைக்கிறோன்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்து இங்கே சிந்தாமணியும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? மீனாவுக்கு சரியாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே தெரியாது. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த வேலையில் இருக்கேன். சொல்லப்போனால் மீனாவுக்கு இப்போ தான் இந்த வேலையை பற்றியே தெரியும். நீங்கள் என்ன நம்பி தந்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் மீனா மாதிரி நான் நிறைய பணம் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சிரிச்சுக்கிட்டே, அப்போ பரவாயில்ல, ஏற்கனவே அந்த ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறேன்னு நீங்கள் அவமானப்பட்ட வரைக்கும் போதாதா? இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்தாலும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக உங்களுக்கு லாபமே வராமல் என்னால் செய்ய முடியும். பார்க்குறீங்களா சிந்தாமணின்னு மறுபடியும் மீனா சொல்ல உடனே திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இதில் எனக்கு லாபம் வரலனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த மீனா எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை தரேன்னு சொல்லிட்டு எனக்கு லாபமே வராத மாதிரி செஞ்சிட்டா அப்புறம் நான் எதுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்? இந்த மீனா செஞ்சாலும் செய்வா அப்படின்னு மீனா பேசின பேச்சால் என்ன செய்கிறது? இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்துக்கலாமா வேண்டாமா? பேசாமல் மீனாவே செய்யட்டும். ஆனால் மீனாவை இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விடக்கூடாது. நான் எடுத்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி எனக்கு பெரிய ஒரு லாபம் வந்து கிடைக்காத மாதிரி இந்த மீனா செஞ்சுட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்தவங்களும், பரவாயில்ல மீனா, நீங்கள் எவ்வளோ பணம் சொன்னாலும் நாங்கள் தரோம். ஏன்னா நீங்கள் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு கண்டிப்பாக நாங்கள் விரும்பி தான் வந்திருக்கோம். அதனால் யார் என்ன பேசினாலும் நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க போகிறதே இல்லை. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு மீனா கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசியிருந்தா மனசை மாற்றி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கியிருப்பேன். மீனாவை பற்றி யோசித்தேன், மீனாவுக்கே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சே, பெரிய ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு, இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது, இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்னு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க சிந்தாமணி. உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, என்ன சிந்தாமணி, ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சி வந்தீங்க, ஆனால் டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கே கிடச்சிருச்சு, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு, உங்களால் தாங்கிக்கவே முடியாதே, ரொம்ப கோவம் வருதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன்னு நான் பார்க்குறேன். உன் மாமியார்கிட்ட உன்னை பற்றி பேசினா வெளியில் உன்னை எங்கேயும் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி பிரச்சனை செய்வாங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்து வந்துடுறாரு. என்ன நடக்கும்? நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்வேன். எங்கள் அம்மா மறுபடியும் அங்கே வெளியில் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு கூட வர முடியாத நிலமை வரும். இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை? மீனாவுக்கு துணையாக நான் இருக்கும்போது நீங்கள் யார் பிரச்சனை செய்கிறதுக்கு? உங்களுக்கு திறமை இருந்தால் பேசி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கியிருக்கணும் இல்லையா? நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கி இப்படி ஒரு வேலையை செய்யணும். மீனாவுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரில் மீனா நல்லபடியாக வருமானம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்லையா என்ன? எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்படி பிரச்சனை செஞ்சிங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அமைதியாக இருக்க மாட்டேன். மீனாவுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். மீனாவுக்கு துணையாக நான் இருக்கும்போது எங்கள் அம்மா எதுக்காக மீனாவை வெளியில் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நீங்கள் பேசணும்? இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன், என் அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். புரியுதுல்ல சிந்தாமணி? அதான் இங்கே உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கலல்ல, கிளம்பி போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு மீனா கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு தேடி வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க.
உங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள கண்டுக்காமல் போயிட்டாங்களே, அப்புறம் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வேணும்னா நீங்கள் நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய மீனா கிட்ட வேணால் கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன். நீ வா மீனா போகலாம் அப்படின்னு இங்கே மீனாவுக்காக பேசிட்டு முத்து அங்கேருந்து மீனாவை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணியால் தாங்கிக்கவே முடியல. என்ன, நம்ம மீனாவை பேசினா முத்து வந்து பதில் சொல்கிறான். இங்கே என்னால் தான் எதுவும் செய்ய முடியலன்னு விஜயா கிட்ட உதவி கேட்கலான்னா இவங்க 2 பேரும் விஜயாவையும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க போலயே. என்ன செய்யறது? இந்த மீனாவுக்கு ஏன் முன்னாடியே இப்படி ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சே அப்படின்னு பொறாமையிலையும் கோவத்துலையும் இருக்கிறாங்க சிந்தாமணி. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா மீனா, டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக கிளம்பி போனியே, என்னாச்சுன்னு கேட்கும்போது, அது எப்படிப்பா மீனாவை புரிஞ்சுக்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டர் தராமல் இருப்பாங்களா என்ன? மீனா நினச்ச மாதிரியே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சு. என்ன, அங்கே வந்து சிந்தாமணி தான் தேவையில்லாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லும்போது, சிந்தாமணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மாம்மா, இங்கே அத்தையோட கிளாஸில் தான் மீனா நான் வந்து சிந்தாமணியவும் பார்த்தேன். அவங்களுக்கு என் மேலே இன்னும் கோவம் குறையவே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதில் சிந்தாமணி அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்ல, உடனே முத்துவும், அப்பா எனக்கு என்னவோ அம்மா வந்து அந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையை செய்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா சிந்தாமணி சொல்கிறாங்கப்பா, உங்கள் மாமியார் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கும். நீ எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன்னு நான் பார்க்குறேன். உன் மாமியார் விஜயா கிட்ட நான் பேசுகிறேன் உனக்காக. இனி நீ வெளியில் எந்த வேலைக்கும் வரவும் முடியாதுன்னு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. நான் மீனா கூட இருக்கும்போது மீனா வேலை செய்யணும்னு நான் நினைக்கும்போது அம்மா எப்படிப்பா சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்க முடியும்? மறுபடியும் அம்மா சிந்தாமணி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான்ப்பா பேசி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மீனாவோட வேலைக்கு அம்மாவாலேயோ சிந்தாமணியாலேயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி பிரச்சனை வந்தால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்ப்பா. நீ வா மீனா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போன்னு இங்கே வந்து முத்துவும் மீனாவை கூப்பிட்டு போக அண்ணாமலை யோசிக்கிறாரு. என்ன இது, இங்கே விஜயா கிட்ட என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்ய மாட்டேங்கிறா. சிந்தாமணி கூட சேர்ந்து ஏற்கனவே மீனாவுக்கு வந்த பிரச்சனை பத்தாதா என்ன, இங்கே வந்து விஜயா கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து நினைக்கிறாங்க. சிந்தாமணியால் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச விஷயம் விஜயாவுக்கு தெரிய வந்த உடனே இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்க, அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறியா? ஆனால் நான் சொல்கிறத கேட்டால் தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய நீ இங்கேருந்து போகவே முடியும்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த அண்ணாமலையும், இப்போ நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். முத்து சொன்னப்போ கூட நான் யோசித்தேன், சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு மருமக வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா விஜயான்னு கேட்க, இல்லைங்க நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இனி சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு வரவும் கூடாது, சிந்தாமணிக்கிட்ட நீ பேசவும் கூடாது. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சேன்னா அப்புறம் நாங்கள் யாரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். நீ மட்டும்தான் தனியாக இருக்கணும். அதை புரிஞ்சு நடந்துக்க. முத்து மீனா வாழ்க்கையில் உன்னால் பிரச்சனை வந்தால் நான் முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். எனக்கு உன்னை விட முத்து மீனா சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போனதால் இங்கே மீனா அமைதியாக நின்னாலும் மீனா மேலேயும் முத்து மேலேயும் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரச்சனை செஞ்சு மீனாவை இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நான் செய்ய விடவே மாட்டேன் சிந்தாமணி அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட அந்த பேச்சு பேசினேன். ஆனால் இப்போ என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த மீனா மட்டும் டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சால் இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. தேவையில்லாமல் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசுவாளே. நல்ல வருமானம் வரதுக்கு முன்னாடியே இந்த மீனாவும் முத்துவும் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட கண்டிப்பாக மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே மாட்டா. நான் ஏதாவது பிரச்சனை செஞ்சு நான் வந்து மாமியார் நான் சொன்னால் மீனா கண்டிப்பாக கேட்பா அப்படின்லாம் பேசினேன். ஆனால் இப்போ இப்படி ஒரு நிலைமை. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் என் வீட்டுக்காரர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே. என் பையன் மனோஜ் மட்டும்தான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன். என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் மட்டும்தான் நிறைய சந்தோஷம் கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த முத்து மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு ரொம்பவே கோவமாக பொறாமையில் இருக்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டருக்காக தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இங்கே காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு. என்ன மீனா எங்கே இருக்கேன்னு கேட்க, அம்மா அதான் டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதாம்மா வெளியில் பூவெல்லாம் வாங்கிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோமான்னு சொல்லும்போது, கிறிஷ் அவங்க பாட்டி கூப்பிட்டு போனாங்களே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை கிறிஷ் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்கும்போது, அது எப்படிம்மா ஃபோன் பண்ணுவாங்க? எவ்வளோ கோவமாக பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கல்ல. என் வீட்டுக்காரரையும் ரொம்ப கோவமாக திட்டாங்கல்லம்மா.
இனி அவங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்க? கிறிஷ் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அவங்க பாட்டி பார்த்துக்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லும்போது, சரி மீனா, எனக்கும் வேலை இருக்குது, இதை பற்றி பேச தான் ஃபோன் பண்ணேன். சரி நீ உன் வேலையை பாருன்னு ஃபோனை வைக்கிறாங்க சந்திராவும். அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, இங்கே தானேங்க, இங்கே கிறிஷை பார்க்குறதுக்காக மகேஸ்வரி வீட்டுக்கு வந்தோம். நம்ம வந்து இந்த பக்கமாக வந்தாலே எனக்கு கிறிஷோட ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, எனக்கும் ஒரு யோசனை வருது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு கேட்க, மகேஸ்வரி இப்போ இந்த வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுவோம், கிறிஷோட அம்மா யாருன்னு கேட்போம், அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஷோட அம்மா நம்மளை ரொம்பவே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. நாம தான் கிறிஷுக்கு உதவி செஞ்சோன்னு கூட அவங்க புரிஞ்சிக்காம அவங்க அம்மா கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தியா? கிறிஷ் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லை. ஆனால் நாம் என்னவோ தப்பு பண்ண மாதிரி நம்மளை கேள்வி கேட்குறாங்க எல்லாரும். பேசாமல் இங்கே கிறிஷோட அம்மா யார், அவங்கக்கிட்ட நாங்கள் பேச முடியுமான்னு மெதுவாக இங்கே மகேஸ்வரி கிட்ட கேள்வி கேட்போம். மகேஸ்வரி உண்மையை சொன்னால் நமக்கு நல்லது தானே. அதே மாதிரி கிறிஷோட அம்மா கிட்ட நம்ம பேசினா நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஷை கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்கல்ல. நம்மளை புரிஞ்சுக்காம தானே அவங்க வந்து தப்பாக நினச்சிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது, மகேஸ்வரி கிட்ட போய் மறுபடியும் பேசலான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, மகேஸ்வரி வீட்டு பக்கமாக தானே வரோன்னு அவங்க வீட்டில் பேசலான்னு 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து மகேஸ்வரி வீட்டில் வந்து கிறிஷோட பாட்டியும் அங்கே தான் தங்கியிருக்காங்க. ரோகிணி அவங்கள அங்கே தான் தங்க வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் முத்துக்கிட்டையும் முத்துவும் மீனாவும் மகேஸ்வரி கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக, எப்பயும் போல் மகேஸ்வரி தனக்கு வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்பியிருக்காங்க. அந்த சமயம் இங்கே மீனாவும் அவங்க வாசலில் நின்று மகேஸ்வரியை கூப்பிடுறாங்க. மீனாவும் முத்துவும் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் கிறிஷோட பாட்டி கதவை திறந்துடுறாங்க. அந்த பக்கம் இங்கே கிறிஷும் ரோகிணியும் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோட, அம்மா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, முத்து, மீனா நீங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோட ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே மீனாவும், என்னங்க மகேஸ்வரியை பார்க்க வந்தா இங்கே கிறிஷ் இருக்காங்க, கிறிஷோட பாட்டி ரோகிணி வேற இருக்காங்க, ஒன்றுமே புரியலையேங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, இவங்க எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தியா, இங்கே நம்ம இப்போ வந்துட்டோம், என்னன்னு கண்டிப்பாக கேட்டு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லையா இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெதுவாக மகேஸ்வரி வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் வந்துட்டு, என்ன ரோகிணி இங்கே என்ன செய்கிறீங்கன்னு கேட்க, மீனா, இது என் ஃப்ரெண்டு வீடு, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு கிறிஷ் வந்தப்போ நீங்கள் கிறிஷ்கிட்ட சரியாக பேசினதும் இல்லை, நாங்கள் தான் கிறிஷை கூப்பிட்டு வந்தோன்னு சொல்லி கிறிஷ் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு விஜயாத்துக்கிட்ட பேசினதே நீங்கள் தானே. ஆனால் இப்போ என்ன கிறிஷ்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க, கிறிஷ் என்னவோ உங்கள் பையன் மாதிரி பக்கத்தில் வச்சு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே, நீங்கள் மகேஸ்வரி வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு மறுபடியும் ரோகிணி கேட்க, என்னங்க இது, கிறிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுட்டு போகலாமே, அவங்க மூலமாக உண்மை தெரிஞ்சால் நல்லது, கிறிஷ் இப்போ எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தா, கிறிஷோட அம்மாவும் கிறிஷும் இங்கே இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் வேறு இங்கே இருக்கீங்க. சொல்லப்போனால் எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது, கிறிஷோட அம்மா யாருன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா அப்போ இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சவங்க நீங்கள் தான் போல, கிறிஷோட அம்மா நீங்கள் தானே ரோகிணி அப்படின்னு கேட்க, ரோகிணி உடனே தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, எந்த பதிலுமே சொல்லலை. உடனே முத்துவும், என்னம்மா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என் மாமியார் வீட்டுக்கு வந்து அந்த பேச்சு பேசுனீங்க, என்னால் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இங்கே முத்துவ மாதிரியே கிறிஷும் ரொம்ப கோவப்படக்கூடாது, அதான் கூப்பிட்டு போகிறேன்லாம் பேசுனீங்களே, உங்கள் பொண்ணு ரோகிணி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து தம்பி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்ல, கிறிஷ் நீ உண்மையை பேசுவல்ல, இவங்க 2 பேரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீ உண்மையை மட்டும்தான் சொல்வேன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட சொல்லு, இவங்க உன் அம்மா தானே, இவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ கூட உண்மையை மறைச்சிட்டலன்னு கேட்க, முத்து மாமா உண்மைதான், இவங்க என் அம்மா தான், இவங்க என் பாட்டி அப்படின்னு கிறிஷே வந்து வேற வழி இல்லாமல் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு உண்மையை சொல்லிட்டு ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்க, ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மீனாவும், நான் தான் சொன்னேன்ல, ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க தன்னுடைய அம்மாவை வர வச்சுருக்காங்க. திடீர்னு வந்த கிறிஷோட பாட்டி அந்த பேச்சு பேசினப்பவே எனக்கு சந்தேகமாக இருந்தது, யாரோ சொல்லி தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. ஏமா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தீங்க, எதுக்காகமா அவங்க பொண்ணுக்காக நீங்களும் உண்மையை மறைக்கணும், எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நாங்கள் உதவி செஞ்சுருப்போம், ஆனால் இனி
எங்களுக்கு கண்டிப்பாக ரோகிணிக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே மகேஸ்வரி வந்துடுறாங்க. ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இங்கே வீட்டில் வந்து மீனாவும் முத்துவும் நிற்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். நீங்கள் வீட்டில் இல்லைனாலும் கிறிஷோட அம்மா ரோகிணி தான்ற உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு முத்து சொல்கிறாரு. உடனே என்ன ரோகிணி இதெல்லாம்னு கேட்க, சொல்லப்போனால் நீங்களும் இப்படி பொய் சொன்னதுக்கு உங்கள் யாரையுமே நாங்கள் சும்மா விடக்கூடாது. இப்போவே என் குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே இவங்க தான். என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க இவங்க எல்லாருமே இப்படி நடித்து ஏமாத்திருக்காங்கன்னு நான் சொன்னால், போலீஸை வர வச்சு உண்மையெல்லாம் சொன்னால் உங்கள் எல்லாரோட நிலைமை என்ன ஆகும்னு கேட்க, உடனே மகேஸ்வரியும் ரோகிணி என்ன இது, உனக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் முத்து மீனா உண்மையை கண்டுபிடிப்பாங்க, இப்படி போலீஸை வர வைப்பேன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் வித்யா வந்து என்கிட்ட அவ்வளோ பேசினா போல. ரோகிணிக்கு உதவி செஞ்சா நீயும் மாட்டிப்பேன்லாம் சொன்னா. நான் நம்பலை. இப்போ அதே மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி இங்கே மகேஸ்வரி சொன்னதுக்கப்புறமா முத்து, மீனா, நான் என் ஃப்ரெண்டு ரோகிணிக்காக உதவி செய்யணும்னு நினச்சேன். மற்றபடி நான் எந்த தப்புமே செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஷ் தான் ரோகிணியோட பையன்ற உண்மை தெரிஞ்சால் இங்கே ரோகிணிக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும். உங்கள் மாமியார் வந்து சும்மா விட மாட்டாங்கல்ல மீனா, அதனால தான் நான் உதவி செஞ்சேன். மறுபடியும் ரோகிணியால் நீங்கள் ஏன் மேலே கோவப்படாதீங்க, என்ன கேள்வி கேட்காதீங்க. என்ன ரோகிணி அமைதியாக நிற்கிறேன்னு கேட்கும்போது, அதான் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே, இதுக்கு மேலே நான் பேச என்ன இருக்குது. மீனா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எங்கள் அம்மாவும் என் பையன் கிறிஷும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் நான் தான் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் பிரச்சனை செஞ்சேன். எங்கள் அம்மாவை வர வச்சேன். கிறிஷை இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். கிறிஷால் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி நீங்கள் இப்படி மகேஸ்வரி வீட்டுக்கு வருவீங்க, நான் கிறிஷ் கூடவும் எங்கள் அம்மா கூடயும் இந்த வீட்டில் இருக்கிறத பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எத்தனை நாள் தான் உங்களை பற்றின உண்மையை நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க? நாங்களும் உங்களை மாதிரியே பொய் சொல்லணுமா? என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றணுமா? நாங்கள் உங்களை மாதிரி இல்லைல்ல. உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய சம்பாதிக்க தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு பெருசாக எந்த வருமானமும் வராமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், கிறிஷ் உங்கள் பையன் தானே. கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க முதல்ல போகலாம் அப்படின்னு முத்துவை கூப்பிட்டுட்டு மீனா அங்கேருந்து கிளம்புனாலும் ரொம்பவே பதட்டமாக என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மகேஸ்வரி, வித்யா சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. முத்து மீனா உன் வீட்டுக்கு இனி வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே கிறிஷை பார்க்க வந்திருக்க மாட்டேன். இப்போ கிறிஷும் என் அம்மாவும் இங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நான் தான் கிறிஷோட அம்மானு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். இனி அந்த வீட்டில் மருமகன்ற உரிமையோடு நான் இருக்கவும் முடியாது. அந்த மனோஜ் வர என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. இப்போ வரைக்கும் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காமல் இருக்கிற மனோஜ் கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், இப்போ அழுது என்னடி பிரயோஜனம்? முன்னாடியே இங்கே வித்யா சொன்ன மாதிரியே நானும் சொன்ன மாதிரி முத்து மீனா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். நீ தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க பொய் சொன்னேன். இப்போ வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் உண்மையை தெரிஞ்ச உடனே உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் கோவமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் பேசினேன். அவங்க என்னையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல வரதை கூட அவங்க கேட்கவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே. பிரச்சனை வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்வேல்ல. இப்போ வீட்டுக்கு போய் பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். நாங்கள் இனிமேல் உனக்கு உதவி செய்யவே முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப கோவமாக அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே விஜயாவும், என்ன இந்த மீனாக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதை பற்றி எங்கள் முன்னாடி பேசி மீனாவை பாராட்டணும் அப்படி தானே? உனக்கும் வேறு வேலை இல்லை, இந்த மீனாவுக்கும் வேறு வேலை இல்லை. என்னவோ மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறியே. மீனாவை பற்றி சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பேன். என்ன 2 பேரும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூப்பிட்ட நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்னை பற்றின உண்மையை நான் சொல்கிறதுக்காக கூப்பிடல, மீனாவை பாராட்டுறதுக்காக கூப்பிடல. சொல்லப்போனால் உங்கள் மருமக ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு முத்து சொன்ன உடனே, ரோகிணியை பற்றியா? மறுபடியும் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டாளா என்ன அப்படின்னு விஜயாவும் அங்கே வராங்க. உடனே மனோஜ் வந்து, எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன்? உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அம்மா, இந்த முத்துவும் மீனாவும் சரியாக சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே வர சொன்னால் எப்படிம்மா? பாருங்கள், நான் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தேன். இந்த முத்து ஃபோன் பண்ணி உடனே நீ வந்தாகணும்னு சொல்ல, என்னன்னு தெரியலேன்னு வந்து நிற்கிறேன்.
இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா எனக்கும் வேறு வேலை இருக்காதாம்மா? எல்லாரையும் எதுக்காக முத்து வர சொல்கிற அப்படின்னு கேட்க, நீ இப்படியே எதையும் புரிஞ்சிக்காம உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் அந்த ரோகிணி உன்னையும் அம்மாவையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, நீ எதுக்காக இப்போ ரோகிணியை பற்றி பேசுகிற? ரோகிணி எதுக்காக எங்களை ஏமாற்றணும்? ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு பொய் சொல்லிட்டாளே தவிர்த்து மற்றபடி ரோகிணியை பற்றி நீ எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம், பொய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்கன்னு எல்லாரையும் நம்புவீங்க, உண்மையை பேசுகிற என் வீட்டுக்காரரை இந்த வீட்டில் யாரும் நம்ப மாட்டீங்க அப்படி தானே மனோஜ்னு கேட்க, அப்படி என்ன இந்த முத்து பெருசாக நல்லது செஞ்சுட்டா அந்த வீட்டுக்கு? ஒன்றும் செய்யலைன்னு சொல்லும்போது, இந்த வீட்டுக்காக அவர் நல்லது செய்யலைனாலும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காரு மனோஜ், அதெல்லாம் யோசித்து பார்த்து பேசுங்க. தேவையில்லாமல் என் வீட்டுக்காரரை பற்றி பேசாதீங்க. நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவோம், பொய் சொல்லவே மாட்டோம். ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நீங்கள் மட்டும் இல்லை, இந்த ரோகிணியும் பொய் சொல்லி இப்போ வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. மனோஜை வந்து நம்ப வச்சு ஏமாற்றி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிறிஷ் வந்து ரோகிணியோட பையன்தான். இப்போ தான் மகேஸ்வரி வீட்டுக்கு கிறிஷோட அம்மாவை பற்றி கேட்கறதுக்காக போனோம். அங்கே வந்து கிறிஷோட பாட்டியும் ரோகிணியும் இருந்தாங்க. கிறிஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, போலீஸை நாங்கள் வர வைப்போன்னு சொல்ல மகேஸ்வரியும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா முத்துவுக்கு தெரிய வந்த உண்மை எல்லாத்தையும் விஜயா முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் சொல்ல பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், நீங்கள் 2 பேரும் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை மனோஜ், அந்த பார்லர் அம்மாவை நம்பாத அப்படின்னு சொன்னேன். வெளியில் நிறையா கடன் வாங்குறாங்க, அதை அவங்கக்கிட்ட கேளுன்னு சொன்னேன். நீ பார்லர் அம்மா மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட எதையுமே கேட்கல. அவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு நினச்சேன். இப்போ பார்த்தியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்தை அவ்வளோ ஏமாத்திருக்காங்க. நீ பார்லர் அம்மாவை நம்புன, என்ன அவமானப்படுத்தின, இப்போ உன் நிலைமையை பார்த்தியான்னு முத்து கேள்வி கேட்க, உடனே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ரோகிணி அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அழுதுகிட்டே வரியான்னு கேட்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேற என்ன செய்யன்னு தெரியல. முத்துவும் மீனாவும் இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கல மனோஜ். நானே உண்மையை சொல்லிடுறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். உன் கூட நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் என் பையனை பற்றியோ எங்கள் அம்மாவை பற்றியோ யோசிக்காமல் நான் வந்து பொய் சொல்லிட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் இருக்க மனோஜ், என்னை மன்னிச்சிரு. உங்கள் அம்மா வந்து என் மேலே தப்பு இருக்குன்னு கோவப்படலாம், ஆனால் நீயும் என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுகுறாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாத உண்மையை முத்துவும் மீனாவும் சொல்லி புரிய வச்சாங்க. அப்போ கூட உன் மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணி அப்படி பொய் சொல்லியிருக்க மாட்டா, என்னை ஏமாற்றிருக்க மாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ வந்து சொன்னல, இந்த உண்மையெல்லாம் கேட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. இத்தனை நாள் வந்து இந்த உண்மை தெரியாமல் உன்னை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லணும். இப்போ வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன்ல, என்ன தான் வந்து நான் சொல்லணுமே தவிர்த்து உன்கிட்ட பேசவோ நீ சொல்கிறதெல்லாம் கேட்கவோ எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு முத்து மீனா முன்னாடி ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண மனோஜ் தலை நிற்கிறாரு. ரொம்பவே ரோகிணி செஞ்ச பிரச்சனையெல்லாம் நினச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும்னு ரோகிணியை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த சமயம் நான் பொய் சொன்னேன். சொல்லப்போனால் அன்னைக்கு ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான்னு முத்துவும் மீனாவும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும். இருந்தாலும் ரோகிணி இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ரோகிணி வந்து பொய் சொன்னாலும் எனக்காக தானே பொய் சொல்லியிருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு உண்மையை மறைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போவும் ரோகிணியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இப்போவும் எதுவுமே தெரியாமல் நானும் எங்கள் அம்மாவும் ஏமாந்து போயில நிற்கிறோம் அப்படின்னு மனோஜ், ஏன் ரோகிணி இப்படி செஞ்ச அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையன் எப்படி கண் கலங்கி நிற்கிறான்னு பாரு ரோகிணி, நீ உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வ, உன்னை நாங்கள் நம்பி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும். இப்போ கூட முத்து மீனா இந்த உண்மையை சொல்லலைன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. போனா போது, மனோஜ் விரும்பிட்டான், அதனால் ரோகிணி இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கட்டும், நான் கூட மனசு மாறி இருப்பேன். முத்து மீனா மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா நீ ரொம்ப நல்லவன்னு மனோஜ் நம்பின மாதிரியே நாங்களும் நம்பி ஏமாந்து போய் இருந்திருப்போம். இத்தனை நாள் நீ எனக்காக சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துட்டு இருந்த, அந்த பணம் எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுத்துட்றேன். உன் பணமும் எனக்கு வேண்டாம், இந்த வீட்டு மருமகளாகவும் நீ இருக்க வேண்டாம். சொல்லப்போனால் உன் பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. இனியும் எங்களை ஏமாத்தணும்னு நினச்சி அழுது நடித்து இப்படிலாம் ஏதாவது செய்யணும்னு நினச்ச, அவ்வளவுதான். முத்துவும் மீனா சொன்னது தான் சரின்னு நான் என் பையன் மனோஜோட வாழ்க்கைக்காக போலீஸை வர வைப்பேன். நீ என்னெல்லாம் பொய் சொன்னியோ எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்படி ஏற்கனவே கல்யாணமான ரோகிணி என் குடும்பத்தை வந்து ஏமாற்றி என் பையனை ஏமாற்றி இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. என் பையனுக்காக நீங்கள் உதவி செய்யணும்னு இங்கே மனோஜ்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல. இத்தனை நாள் பொய் சொல்லியிருந்தாலும் நான் இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டேன். என் பையன் கிறிஷும் நானும் இங்கேயே இருக்கணும்னு மனோஜ் ஒரு நல்ல முடிவாக சொல்வார். எனக்காக மனோஜ் மனசு மாறுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு ரோகிணி மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் யாருக்காகவும் மனசு மாறவே மாட்டேன். எனக்கு என் அம்மா முக்கியம், என் குடும்பம் முக்கியம். நீ என்னை ஏமாத்திருக்க. எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா இங்கே போலீஸை வர வைக்கக்கூடாதுன்னா நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சொல்லப்போனா இனி நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். நீ செஞ்ச இந்த வேலையால் நான் தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இப்படி எதுக்காக பொய் சொல்லி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம் உனக்கும் தெரியும், உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், ஏன் அந்த கிருஷிக்கு கூட தெரியும். யாருமே உண்மையை சொல்லாமல் இப்படி ஏமாத்துனீங்கல்ல. நீ இங்கேருந்து கிளம்பிரு. இல்லைனா நான் இனி உன் கூட பேச தயாராகவே இல்லை. உன்னை கவனிக்கவும் உன் பையன் கிருஷை கவனிக்கவும் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல. உன் குடும்பத்தை பார்த்துக்க. இனி இது உன்னுடைய குடும்பமே இல்லை. இதுதான் என்னுடைய முடிவுன்னு ரொம்ப கோவமாக மனோஜ் இப்படி பேசுனதை கேட்டுட்டு மீனா முத்து வேணும்னே இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாங்க. நான் நினச்ச மாதிரியே என் வாழ்க்கையில் இந்த மீனா முத்துவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எப்படி வந்து மனோஜோட மனசை மாற்றுறது? என் நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி. உடனே மீனா ரொம்ப கோவமாக மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. என்னெல்லாம் பேசுனீங்க மனோஜ்? இப்போவாது ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கல்ல. அதான் இப்போ தலை குனிஞ்சி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. உங்கள் தம்பி முத்து உண்மையை மட்டும்தான் சொல்வார். இப்போ முத்துவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனி என் வீட்டுக்காரரை பற்றி யாரும் தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் விஜயாவுக்கு ரோகிணியை பற்றின உண்மை என்னன்னு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க மீனா. இந்த ரோகிணியால் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் என்னால் தான் பதில் சொல்லவே முடியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ்.